மதுரையில் வந்து கள்ளழகர் வைகை ஆற்றுல வந்து இறங்குற ஈவெண்ட்டு. அந்த டைமில் வந்து ஒரு நிறைய லேக்ஸ் ஆஃப் பீப்புள் வந்து பார்ப்பாங்க. அட்மாஸ்பியர் பார்த்தீங்கன்னா செம்ம லைவ்லியாக இருக்கும். இப்போ வந்து ஆக்சுவலாக வந்து நாங்கள் இப்போ வந்து யூகேல இருக்கிறோம். ஸோ இந்த ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக நம்மளால இப்போ பார்க்க முடியல. ஆனால் நாங்கள் யூடியூப் லைவ்ல வந்து நாங்கள் பார்ப்போம். அழகர் வைகையில் இறங்குறது, மீனாட்சி திருக்கல்யாணம், இதெல்லாமே நாங்கள் யூடியூப் லைவ்ல பார்த்து என்ன சொல்றது, அது தட் இஸ் அ சாட்டிஸ்ஃபேக்ஷன் வி ஆர் கெய்னிங் நவ். சைல்ட்ஹுட் மெமரிஸ் எல்லாமே ஆப்வியஸாக நான் வந்துடும். அப்புறம் மதுரைக்கு வந்து இன்னொரு பேர் இருக்கு, தட் இஸ் கால் தூங்கா நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா லேட் நைட்ல பாத்தீங்கன்னா எல்லா ரெஸ்டாரண்ட்டுமே ஓப்பனா தான் இருக்கும். அப்புறம் வந்து மதுரையில வந்து இன்னும் 2 விஷயம் ரொம்ப ஃபேமஸ். ஒன்று வந்து பாத்தீங்கன்னா மதுரை மல்லி. அது வந்து அதோட அந்த மல்லிகை பூவோட ஸ்மெல் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப யூனிக்கா இருக்கும் அண்ட் இஸ் வெரி ஸ்பெஷல். ஐ திங்க் எவ்ரி ஒன் நோஸ் அபவுட் இட். அப்புறம் இன்னொன்று வந்து ஜிகிர்தண்டா. மதுரைக்கு வந்தால் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ண வேண்டிய ட்ரிங்க் அது. எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா சம்மர் டயத்தில் வந்து ரொம்ப ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அது. ஓவராலாக பார்த்தீங்கன்னா மதுரையில்னாவே டெம்பிள்ஸு, அப்புறம் நிறைய ஃபெஸ்டிவல்ஸு, ஃபுட்டு, கல்ச்சரு, இது எல்லாம் சேர்ந்த ஊர் தான் ஒரு பியூட்டிஃபுல் சிட்டி. சான்ஸ் கிடைச்சா டெஃபினட்டாக நீங்கள் மதுரை விசிட் பண்ணுங்கள். டெஃபினெட்லி யூ வில் என்ஜாய்.